1768 இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர் தான் ஜோஷுவா மார்ஷ்மேன். தன்னுடைய வாலிப நாட்களை ஏனோ தானோன்னு செலவு செய்து வந்தார். ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர், என்னால் இனிமேல் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் இணைந்து லத்தீன், கிரேக்கம், எபிரேயு, சீரியா இப்படி நிறைய மொழிகளை இவர் கற்றுக்கொண்டார். இந்தியாவில் மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த வில்லியம் கேரியுடைய ஊழியம் இவர் அதிகமாக பாதிக்க ஆரம்பித்தது. அதனால் அவரோடு கூட சேர்ந்து தானும் மிஷினரியாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். 1799 இவருக்கு திருமணம் ஆகுது. திருமணமான கையோட தன்னுடைய மனைவி ஹேனாவோட இவர் இந்தியாவுக்கு வரார். இந்தியா வந்து இறங்கின உடனே இவர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கையை தூக்கி ஊக்கமாக இந்த இந்திய ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூல் மூலமாய் வருகிற பணத்தை இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் இவர் கொடுத்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் முதல் சீன மொழியை பயன்படுத்தி வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறாரு. இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க அவர் 15 வருடங்களை எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் இவர் பெங்காலி மொழியில ஒரு நாளிதழை வெளியிடுறாரு. அதன் பெயர் செய்தி கண்ணாடி. அதுக்கப்புறம் இவர் அதோடு கூட இணைந்து இந்தியாவின் நண்பன் என்ற ஒரு மாதாந்திர பத்திரிகையும் இவர் வெளியிடுறாரு. ஸோ இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்களுக்கு இவர் அறிவிக்கிறாரு. இதன் மூலமாக அநேக ஜனங்கள் இவர் வெளிக்கொண்டு வந்த அந்த செய்தி இதழ்கள் மூலமாக, மாதாந்திர பத்திரிகை மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஜோஷுவா மார்ஷ்மேன் செய்த ஒரு பெரிய முயற்சி என்னன்னா, இந்திய மக்கள்கிட்ட இருந்த அறியாமையையும் அசுத்தங்களையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மூலமாக இந்த ஜனங்களுடைய உள்ளத்திலிருந்து விரட்ட ஆரம்பிச்சாரு. இந்த ஜனங்க இது வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால இந்த ஜனங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தங்களுக்குள்ளும் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஜோஷுவா மார்ஷ்மேன். இவர் 1837 டிசம்பர் 5 செராம்பூர்லேயே மரித்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்.